ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலதி சமையல். டுடே ஸ்பெஷல் வீட்லேயே எப்படி குறுக்குறை செய்ய போகிறதா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு எங்கள் அத்தை முதல்ல ஒரு பேன் வச்சுருக்காங்க. இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேம்மா. ஒரு கப் மாவு வச்சுக்கிறேன். கொஞ்சம் போல் ஊற்றலாம். ஒரு கப்பும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம், ரைஸ் ஃப்ளோரு. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், சின்ன ஸ்பூனில். வாங்கம்மா, இந்த உப்பு கொஞ்சமாக நிற்கிது. இப்படி தண்ணியில் கலக்கலாம். தண்ணி கொதிக்குது. உப்பு நல்லா கரைஞ்சிட்டோம். வாங்கம்மா, நல்லா தண்ணி கொதிச்சுட்டு மாவு போட்டு கிண்டிக்கலாம். ஏற்கனவே நாங்கள் வரத்து வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பச்சரிசி மாவு. இது நல்லா சிம்மில் வச்சு தாம்மா கிண்டணும். நல்லா தீ வச்சு கிண்டிடாதீங்க. வாங்கம்மா, நல்லா கிண்டியாச்சு மாவை. பாருங்கள், நல்லா கிண்டியாச்சு. கண்ணிலையும் ஒட்டலை, எங்கேயும் தெரியல மாவு வேகுது. இப்போ கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்கம்மா, கடாயிலேருந்து இந்த மாவு எடுத்து இப்போ பேஷனில் போட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு எத்தாதாம்மா செய்ய முடியும். இப்போ சுடுது, கொஞ்சம் கை நினச்சிக்கலாம். வாங்கம்மா, நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இதுமாரி உருட்டி குறுக்குறை எப்படி கட் பண்ணுறதை காட்டுறேன். வாங்கம்மா, குறுக்குறை செய்து மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். வாங்கம்மா, ஊட்டிக்கலாம். இந்தமாரி பண்ணி பசங்களுக்கெல்லாம் லீவ் டைமில் கொடுக்கலாமா. ஸ்கூல் மழை பெஞ்சால் செய்து சாப்பிட்லாம். இந்தமாரி பண்ணிங்க, நல்லாயிருக்கும். கடையில் வாங்கி கொடுக்கறதோட வீட்டில் செய்து கொடுத்தா நல்லாயிருக்கும்மா. ஏன்னா இப்போலாம் கடையில் இருக்கிறத கொடுக்கக்கூடாதுன்றாங்க எல்லோரும். சரி, வீட்டிலே செய்து கொடுக்கலாம். இது நாங்கள் 2-3 வாட்டி செய்தாச்சு. சரி, இப்போ வீடியோவில் போடலாம்ட்டு செய்கிறோம்மா. இந்த அளவுக்கு ஓட்டிக்கணும். இன்னும் கூட கொஞ்சம் ஓட்டிக்கலாம். ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஓட்டிக்கினா போதும். இப்போ பார்த்தா தெரியும், கொஞ்சம் கனமாக இருக்குதா மெலிசாக தான், கொஞ்சம் லைட்டாக கனமாக கொஞ்சம் ஓட்டிக்கலாம். இந்த மாதிரி ஓட்டி எடுத்துடலாம். எல்லாம் இந்தமாரி பீஸ் போட்டு கட் பண்ணிங்கம்மா. இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். இந்த கணம் தான் போதும், கரெக்டாக இருக்குது. பாருங்கள், உடையில எடுத்து பார்த்தா கூட உடையில பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு மாவு வெந்துருச்சு. நல்லா பிசைஞ்சிட்டோம். அப்படியே ஸ்டிப்பாக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு திருப்பினாலும் உடையில.
பாருங்கம்மா வெட்டிக்கலாம். முக்கோணம் மாதிரில வெட்டிக்கலாம். ரொம்ப ஈஸிம்மா, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஒரு 20 நிமிஷம் ஆகத்தில் சேர்ந்து முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு வீட்டில் ஸ்நாக்ஸ் ஆகிடும், அதனால் சேர்ந்து முடிச்சிடலாம். பாருங்கம்மா எல்லாம் முக்கோணம் சைஸில் வந்துக்குது. எந்த சைஸ் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கட்டும். இதை பாருங்கள், எல்லாம் வெட்டி அப்படியே ஃபேன் காத்துற கொஞ்சம் நேரம் ஆறினு. நம்ம வெட்டுறதுக்குள்ளே இதெல்லாம் ஆறினே தான் சரியாக இருக்கும். போய் எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். வாங்கம்மா, எண்ணெய் காஞ்சிட்டு குறுக்குறு போட்டுக்கலாம். எங்கள் அத்தை நல்லா தரட்டிட்டாங்க. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டிருக்கோம். நல்லா எண்ணெய் காஞ்சிட்டோம், ஸ்லோ பண்ணிட்டு தான் போடணுமா. எல்லாம் அது எழும்பி அப்படியே வரும் பாருங்க. ஏன்னா உடனே கலர வேணாம். பாருங்கள்ல ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் கலர் போகிறேன். பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. உடனே கலருங்க. எல்லாம் எழும்பி வருது பாருங்க, எல்லாமே எழும்பியாச்சு. அப்படியே பப்புள்ஸும் வருது பாருங்க. அதில் பாருங்கள் எல்லாம் எழும்பி வருது. அப்படியே ஸ்லோவாக வேகட்டும். ரொம்ப தீ வச்சு வைக்கக்கூடாது, நல்லா ஸ்லோ பண்ணிடணும். பாருங்கம்மா எல்லாம் ஸ்லோவாக வேகுது. இன்னும் கூட வேகணுமா. இந்த வருங்க இன்னும் சவுண்டு எண்ணெயிலேயே நல்லா சவுண்டு கேட்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வாங்கம்மா நல்லா வெந்துடுச்சு. சலசலப்பு எண்ணெய்லாம் அடங்கிடுச்சு பாருங்கம்மா. சும்மா ஒரு பப்புசம் மாதிரி இருக்கும். நல்லா சவுந்தாச்சு, எடுத்துடலாம். இது வேக கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்மளுக்கு பொறுமை வேணும். நம்ம பார்த்து பார்த்து நல்லா வேக வைக்கணும். பாருங்க என்ன நிறைய தீ வச்சிட்டோம்னா சவுண்டு பாருங்க எப்படி கேட்குது. பாருங்க நல்லா எண்ணெய் இருந்துட்டோம். பாருங்க எப்படி இருக்குதுன்னு. பாருங்கம்மா குறுக்குறு பொரிச்சாச்சு. நல்லா நல்லா பொரிஞ்சிட்டு சவுண்டு பாருங்கள் எப்படி கேட்குது. பாருங்கள் எப்படி கேட்குது பாருங்கள் சவுண்டு. நல்லா பொரிச்சாச்சு, நல்லா வெந்துக்குது, நல்லா சவுந்து பாருங்கம்மா. சரி, இப்போ மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே மாவில் கொஞ்சமாக தான் போட்டுக்கிறோம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் உப்புத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். சாட் மசாலா போட்டுக்கலாமா, ஒரு சின்ன ஸ்பூனு. இன்னும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். போட்டு குளிக்கலாம். தட்டை போட்டு மூடிடலாமா. தட்டை போட்டு மூடிட்டு குளிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எங்கள் அத்தை சூப்பராக குறுக்குறே ரெடி பண்ணிட்டாங்க. மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கம்மா நல்லா இருக்குது. குறுக்குறே செம்மையாக வந்து செம்மையாக டேஸ்ட்டு, நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்ட். இது இந்த மாதிரியே பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். சவுண்ட்லாம் நல்லா இருக்குது. கரெக்டாக உப்பு காரம்லாம். நீ ஒன்று சாப்பிட்டு பாருமா அம்முக்கிட்டே. எடுத்து சாப்பிட்டு பாரு, எடுத்து சாப்பிட்டு பாரு. எப்படி இது? நல்லா இருக்கையா? நல்லா இருக்கா? சூப்பராதா? நீ செஞ்சது ரொம்ப சூப்பரா இருக்கையா? நல்லா இருக்குதா? நல்லா இருக்கேன். மறக்காமல் இதேமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.